அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜருல் அஸ்வத் பற்றிய தீர்ப்பு. ஒரு தடவை கௌபாவுடைய மராமத் வேலை நடைபெற்று வந்தது. அப்போது பழைய சுவர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. அது சமயம் ஒரு பக்கச் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கருப்புக்கல் பெயர்த்து எடுக்கப்பட்டது. அக்கல் ஹல்ரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களின் கைகளால் கௌபாவில் பதிக்கப்பட்டது. மேலும் அக்கல் மிகவும் பரக்கத் பொருந்தியதாகும். கௌபாவின் புதிய சுவர் கட்டிய போது அக்கல்லை மறுபடியும் பதிக்க வேண்டிய நேரம் வந்தபொழுது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு மனிதரும் அந்த பரக்கத் பொருந்திய கல்லை தாமே பதிக்க வேண்டும் என சண்டையிட்டு கொண்டனர். முடிவாக மறுநாள் காலை யார் முதலில் கௌபாவிற்குள் வருவாரோ அவருடைய தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி மறுநாள் காலை எல்லோருக்கும் முன்பாக நமது நபி அவர்கள் கௌபாவிற்குள் வந்துவிட்டார்கள். ஏற்கனவே மக்களிடத்தில் நபி அவர்கள் நன்மதிப்பை பெற்றிருந்ததால் அனைவரும் அவர்களை மகிழ்ச்சியுடன் நடுவராக ஏற்றுக்கொண்டனர். நபி அவர்களும் மிக அருமையான முடிவு சொன்னார்கள். அதாவது, ஒரு போர்வையில் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்து ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களையும் அழைத்து போர்வையின் ஒவ்வொரு மூலையையும் பிடித்து தூக்கச் செய்து கல் மேலே வந்தவுடன் தானே அதை கௌபாவில் பதித்தார்கள். இவ்வாறாக அனைத்து மக்களையும் ஒன்றுபடச் செய்து காரியத்தை நடத்தினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.